கனடாவின் ஒன்டாரியோவின் எட்மண்டனில் 70 வயதுடைய பார்வதி என்ற பெண் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு கார் அவரது அருகில் நிறுத்தப்பட்டது. காரின் உள்ளே இருந்த ஒரு நபர் அவர் தனது மறைந்த பாட்டியைப் போல இருப்பதாக கூறி அனுதாபத்தை பெற்றுள்ளார். அவர் ஒரு மோதிரத்தை கொடுத்து அதை ஆசீர்வாதத்திற்காக அணியுமாறு பார்வதியை கேட்டுள்ளார். பின்னர் அவர் மேலும் போலி நகைகளை கொடுத்து அவரை கட்டிப்பிடித்தார். கட்டிப்பிடிக்கும் போது அந்த நபர் ரகசியமாக அவருடைய உண்மையான தங்க நெக்லஸை திருடினார். எனினும் பார்வதி அதனை கவனிக்கவில்லை. பின்னர் தான் திருடப்பட்டதை உணர்ந்த பிறகு பார்வதியின் பேரன் ஃபேஸ்புக்கில் இந்த கதையை வெளியிட்டார். மேலும் பலர் தங்களுக்கும் இதே போன்ற விடயங்கள் நடந்ததாக கூறினார்கள். ஆல்பர்டாவில் பெரும்பாலும் வாகன நிறுத்தும் இடங்களில் இதுபோன்ற மோசடிகள் பலமுறை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடர்கள் உதவி தேவைப்படுவதாக நடித்து அதற்கு பதிலாக போலி தங்கத்தை வழங்குகிறார்கள். கவன சிதறல்களின் போது குறிப்பாக முதியவர்களிடமிருந்து உண்மையான நகைகளை திருடுகிறார்கள். இந்த நிலையில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அந்நியர்களை அதிகமாக நெருங்கவிடக் கூடாது எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மோசடி செய்பவர்கள் நட்பாக நடந்து கொள்ளலாம், பாதுகாப்பாக இருப்பது போல் காட்ட குழந்தைகளை வைத்திருக்கலாம். ஆனால் இது அனைத்தும் அவர்களின் தந்திரத்தின் ஒரு பகுதி என மக்கள் உணர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.